கேட்ரிங் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து தெருவில் வச்சு சமைக்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் சென்னை கார்பரேஷனுக்கு 1913 நம்பர் மூலம் புகார் கொடுத்தேன். யார் மேலே புகார் கொடுக்குறோ அவங்கள நேராக என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்கிறாரு. ஒரு 10 நாள் கழித்து என் வீட்டுக்கு போலீஸ் வருது. என்னன்னாக்கா நான் வந்து கார்பரேஷனில் பொய்யான புகார் கொடுக்கறதாகவும் அவங்க கார்பரேஷன் ஊழியர்களை மிரட்டுறதாகவும் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து CSR போட்டு போலீஸ் வந்து என்கொயரி கூப்பிடுறாங்க. சென்னை புது வண்ணாரப்பேட்டை சென்னை கார்பரேஷன் Zone 4 வார்டு நம்பர் 39 என் வீடு இருக்குது. நான் வசிக்கிற பகுதியில் வந்து இந்த கேட்ரிங் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்து ஒரு தெருவில் வச்சு சமைக்கிறாங்க. அது சம்மந்தமாக நான் சென்னை கார்பரேஷனுக்கு 1913 நம்பர் மூலம் புகார் கொடுத்தேன். புகார் கொடுத்த அதை விசாரிக்க வந்தவங்க என்ன பண்ணுறாங்க, நான் யார் மேலே புகார் கொடுக்குறோ அவங்கள நேராக என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து இவர் வந்து உங்கள் மேலே புகார் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு வீட்டில் வந்து காமிச்சோம். அவங்க வந்து என்ன மிரட்டுறாங்க, இது மாதிரி என் மேலே புகார் கொடுத்தியான்னு அப்படின்னு மிரட்டவும் நான் வந்து சென்னை கார்பரேஷனில் போய் அந்த எஸ்ஐ கிட்ட போய் சொல்கிறேன். அவர் அந்த எஸ்ஐ வந்து கண்டுக்கலை நான் என்ன பண்ணேன், சென்னை கார்பரேஷனில் இருக்க ஜோனல் ஆஃபீஸர் போய் ரிட்டனில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இது மாதிரி நான் புகார் கொடுத்தா என்னை சம்மந்தப்பட்ட நேராக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என்னைய மிரட்டுறாங்க அப்படின்னா அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டார் போல இருக்கு. ஒரு 10 நாள் கழித்து என் வீட்டுக்கு போலீஸ் வருது. என்னன்னாக்கா நான் வந்து கார்பரேஷனில் பொய்யான புகார் கொடுக்கறதாகவும் அவங்க கார்பரேஷன் ஊழியர்களை மிரட்டுறதாகவும் என் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து CSR போட்டு போலீஸ் வந்து என்கொயரி கூப்பிடுறாங்க. நான் அங்கே போனேன். நான் அங்கே போயிட்டு என்ன சொன்னேன், அவங்க நான் புகார் கொடுத்த உண்மை தான், பொய்யில் ஆதாரங்களை நிரூபித்து அந்த CSRை கேன்சல் பண்ணிட்டு வந்துட்டேன். இது சம்பந்தமாக நான் சென்னை ரிப்பன் பில்டிங்கில் இருக்க கமிஷனர்கிட்டே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். ஆனால் அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்படி இவங்க புகார் கொடுக்குறவங்கள வந்து கூட்டிகிட்டு வந்து மிரட்டி போலீஸை கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா இது மாதிரி சமூக சேவைலாம் யார் செய்வா? இவங்க என்ன பண்ணுறாங்க, இது மாதிரி புகார் கொடுக்குறவங்கள மேலே வச்சு மிரட்டுறதுனால யார் வந்து இனிமேல் புகார் கொடுக்க முன் வர மாட்டாங்க. முன் வரவாட்டி என்ன ஆகும், இது மாதிரி சமூக விரோத செயல்கள் நடந்துகிட்டே இருக்கும். அது தடுக்க முடியாது. தயவு செஞ்சு இது மாதிரி நடக்கிற சமூக விரோத செயலாம் தடுக்கிறதுக்கு கார்பரேஷன் நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இது மாதிரி புகார் கொடுக்குறவங்க வந்து மிரட்டுறதையும் தவிர்க்கணும். இது மாதிரி பொய் புகாரெலாம் ஒரு கார்பரேஷன் வேலை செய்கிற எஸ்ஐயே வந்து பொய் புகார் கொடுத்துருக்காருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாருனாக்க என்கிட்ட ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, நான் பொய் சொல்லலை. அப்படின்றப்ப இது மாதிரி நடவடிக்கை இது மாதிரி தவறு இனிமேல் நடக்காம கார்பரேஷன் என்னையும் வந்து இது மாதிரி அவங்க புகார் கொடுத்தனால அவங்கள்ட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும். இப்ப என்ன பண்ணாங்கன்னா அவங்க சமையல் இப்ப வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி சம்பவம்லாம் பெருசு பெருசா நடக்கவும், ஆனா ஃபர்தரா நடக்கும், அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது அவங்க என்ன பண்றாங்க, இப்ப லீவு நாளில் பண்றாங்க. இப்ப லீவு நாளில் அவங்க வர முடியாது. இவங்க அந்த எஸ்ஐன்ற ஒரு ஏரியாவில் வந்து விசிட்டிங் பண்ணாதான் என்ன நடக்குன்னு தெரியும். அவங்க ஏரியாவுக்கும் வர்றது கிடையாது. ரெண்டாவது நம்ம ஃபோன் பண்ணாலும் அந்த போனை எடுக்கிறதும் கிடையாது. அப்ப நம்ம ஏதாவது புகார் சொல்றோம்னாக்க ஒரு லீவு நாளில் சமைக்கிறாங்கன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்றது, இவங்க எடுக்க மாட்டாங்க. அவங்க சமைச்சு எல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன பண்ணு, அந்த அவங்க வந்து ஏரியா விசிட் பண்ணணும், என்ன நடக்குதுன்ற. அதுதான் ஒரு எஸ்ஐ. அவங்களுக்கு வந்து அவ்வளவு சம்பளம் கொடுத்து அவங்களை அவ்வளவு வசதி பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க அதை கண்டுக்கிறதே கிடையாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.